வெல்கம் டு ஃபுடி மாம் சேனல். இன்றைக்கி நம்ம ஆப்பிள் வால்நட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி Don't forget to subscribe our channel. முதல்ல ஒரு பவுலில் 1/4 கப் அளவு பட்டர் சேர்த்துடலாம். பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இந்த மாதிரி சாஃப்டான பட்டராக இருக்கணும். இதை லேசாக இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். இப்போது இது கூட 1/2 கப்பு சுகர் சேர்க்கலாம். நாட்டு சக்கரை அல்லது ப்ரௌன் சுகர் சேர்த்தா இது ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைனா நார்மல் சுகர் கூட சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா சுகரையும் பட்டரையும் நல்லா கம்பைன் பண்ணிடணும், ஒன்றா நல்லா சேர்ந்து வர்ற அளவுக்கு. இப்போ இது கூட ஒரு முட்டை சேர்த்துடலாம். முட்டையும் சேர்த்து நல்லா கம்பைன் பண்ணி விட்டுடலாம். முட்டையும் நல்லா கலந்ததும் இப்போது இதில் 1/3 கப் அளவு தயிர் சேர்க்குறேன். ஃப்ரெஷ்ஷான புளிக்காத தயிராக இதில் சேர்க்கணும். சேர்த்துட்டு அது கூடவே 1/2 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்ததும் இதை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அது கூட 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்க்குறேன். கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு, அப்புறம் 1/2 டீஸ்பூன் அரைச்சி வச்ச பட்டைத்தூள். ஃப்ரூட்ஸ் வச்சு பேக் பண்ணும்போது சினமன் சேர்க்கும்போது ரொம்ப நல்ல வாசமாக இருக்கும். முடிஞ்ச வரையும் அது சேருங்க. இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டுருவோம். கலந்துட்டு இப்போ இதை நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த மிக்சரில் சேர்த்துடலாம். மாவு எல்லாத்தையும் சேர்த்ததும் இதை நம்ம மிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஜஸ்ட் மாவு எல்லாம் ஈரமாகிற அளவுக்கு கம்பைன் பண்ணி விட்டால் போதும். இப்போ இது கூட நம்ம ஆப்பிள் சேர்த்துடலாம். 3/4 கப்பு ஆப்பிளை தோல் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துருவோம். கூடவே 1/2 கப்பு வால்நட் சேர்க்குறேன். ஆப்பிளும் வால்நட்ஸும் ரொம்பவே சூப்பரான காம்பினேஷன். இல்லைனா வேறு நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கம்பைன் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம கேக் பண்ணுற பேன் எடுத்து அதில் மாவை ஊற்றிடலாம். இந்த பேனில் ஏற்கனவே பட்டர் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் எல்லா சைட்ஸ்லேயும். இப்போது இதில் நம்ம மாவை ஊற்றிடலாம். மாவு ஃபுல்லாக ஊற்றிட்டு அதை லெவல் பண்ணி விட்டுடலாம். ஒரு அவனை 350 டிகிரி ஃபாரன்ஹீட் அல்லது 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 40 நிமிஷம் போல் பேக் பண்ணிடலாம். ஒரு டூத்பிக்கை உள்ளே இன்சர்ட் பண்ணால் ஒட்டாமல் வர அளவுக்கு பேக் பண்ணி எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். நம்மளோட கேக் கோல்டன் ப்ரௌனாக சூப்பராக ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக இந்த கேக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் Don't forget to subscribe our channel, and thanks for watching our videos.